என் வாழ்க்கை எதான் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையையும் தேவையில்லாத விரயங்களும் இண்டிகேட் பண்ணிட்டே இருந்திருக்கும். இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி வந்து தலைக்கு மேல அமரப்போகுது அப்படின்றது, அதுவும் குருவோட பார்வையில் அமரப்போகுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தாங்க. செவ்வாய்னாலே ஸ்பீடுங்க. அப்படி 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 பண்றதுக்குள்ள வேலைய டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க போறீங்க இந்த தடவ. எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு மாரி உடம்பு முடியல, உடம்பு முடியல, உடம்பு முடியலன்னு இப்படி ஒரு மாரி டயர்டா இருந்ததெல்லாம் 13ஆம் தேதி வரைக்கும் தான். 13ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நான் யார் தெரியுமா? எப்படி இருந்தது தெரியுமா? சிக்ஸ் பேக்னா என்னன்னு தெரியுமா? என்ன பார்த்து கத்துக்கோ அப்படின்ற மாரி நெறைய அந்த தடவ துலா ராசிக்காரங்க ஜிம்முன்னு போறீங்க. நடையோ நடைன்னு நடக்க போறீங்க. ஹெல்த் கான்ஷியஸா இருக்க போறீங்க. உடம்பு ஏறிடுச்சோ, வெயிட் போட்டுருச்சோ அப்படின்ற மாரி துலாம் ராசியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. துலா ராசியில என்ன பிளான் இருந்தாலும் இது நடக்கும் இந்த மாசம். சரியா? எஸ்பெஷலி துலா ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியா நடக்கும். நெறைய இந்த தடவ ஹெல்த் ரீதியான அக்கறை மேம்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. திடீர்னு வெயிட் போட்டேன். வெயிட் குறைக்கணும். திடீர்னு வந்து சாப்பாட கண்ட்ரோல் பண்ணணும். திடீர்னு உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. திடீர்னு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நல்லா சாப்பிடணும். நல்லா இது பண்ணணுன்ற மாரி ஹெல்த்த பார்த்துக்கிறதுக்கான வேலையை சுயம் என்பதுதான் லக்னம். 1ஆம் இடம் வந்து சுயம் சார்ந்த விஷயங்கள் தான். அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து அமரப் போறார். அவர் 2ஆம் வீட்டு அதிபதியா இருக்காரு. அவர் வந்து அமரப் போறார் அப்படின்றபோது, ஒரு ஹெல்த் ரீதியான நெறைய விஷயங்கள்ல நீங்க மேம்படுத்தக்கூடிய தன்மையை பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே.